நீண்ட இழுபறிக்கு பின்பு சிவகங்கை தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் களமிறக்கப்பட்டிருப்பதற்கு அந்த கட்சிக்குள்ளே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தொகுதியை எப்படியும் கைப்பற்றி விடுவேன் என சவால் விட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் ப சிதம்பரத்தின் குடும்பத்தினரை சிவகங்கை மக்கள் வெறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம் பிடித்த காங்கிரசுக்கு சிவகங்கை தொகுதியை ஒதுக்கியதிலிருந்தே அங்கு வேட்பாளராக யார் நிறுத்தப்படலாம் என்ற கேள்வி அக்கட்சியினரின் மத்தியில் எழுந்தது. சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ப சிதம்பரத்துக்கும் சுதர்சன நாச்சியப்பனுக்கும் நல்ல செல்வாக்கு இருப்பதால் தொகுதியை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற போக்குடன் இருவரும் மல்லு கட்டினர். மீண்டும் தனக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சில மாதங்களுக்கு முன்பே பணிகளை தொடங்கினார் கார்த்தி சிதம்பரம். ஆனால் அமலாக்கத்துறையின் வழக்குகள் மற்றும் ப சிதம்பரம் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக இருப்பது போன்றவற்றை காரணம் காட்டி கார்த்தி சிதம்பரத்திற்கு சீட் மறுக்கப்படலாம் என்று கூறப்பட்டது. தமக்கே சீட் தர வேண்டும் என சுதர்சன நாச்சியப்பன் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியானது. இதனால் அங்கு வேட்பாளர் அறிவிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 22ஆம் தேதி இரவு தமிழகத்தில் போட்டியிடும் 10 காங்கிரஸ் வேட்பாளர்களில் சிவகங்கையை தவிர்த்து 9 பேர் மட்டுமே அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக சிவகங்கையில் போட்டியிடுவது யார் என்ற எதிர்பார்ப்பு மிகுந்த நிலையில் நேற்று பிற்பகலுக்கு பிறகு ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சுதர்சன நாச்சியப்பன் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரத்தை அறிவித்தது மக்களுக்கே அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யாமல் வெளிநாடுகளில் சொத்துக்களை சேர்த்துள்ள ப சிதம்பரத்தின் குடும்பத்தை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றும் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மட்டும் மக்கள் வெறுக்கிறாங்க அந்த குடும்பத்தை. ஏன்னா இந்த குடும்பம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவங்களே பல நாடுகளில் கொண்டு சொத்துக்களை சேர்த்துருக்காங்க. ஒரு குற்றவாளி. நாளைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைய தினத்தில் அவருக்கு நீதிமன்றத்தில் நிற்கணும். இந்த நேரத்தில் நாமினேஷனுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆக போகுது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சிவகங்கையில் கோலோச்சும் ப சிதம்பரம் மற்றும் சுதர்சன நாச்சியப்பனின் தனிப்பட்ட கோஷ்டி மோதல்களால் திமுக அதிர்ச்சியடைந்துள்ளது. அதே சமயம் காங்கிரஸ் தலைவர்களின் இந்த மோதல் பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்களை குஷிப்படுத்தியுள்ளது.